நான் சொல்வதை பொறுமையாக கேள். நீ என்னிடம் வந்து சொன்னாய், என் கடன்கள் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ எனக்கொரு வழி சொல்லுங்கள் சாய்பாபா என்று நீ என்னிடம் கேட்டாய். கேட்டுக்கொள். நான் உனக்கு கடன் தீர்க்க வரவில்லை, ஆனால் உன்னை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள். கடன் உனக்கு பணத்தினால் ஏற்படவில்லை. அது சில நேரத்தில் நீ எடுத்த தவறான முடிவுகளாலும், பயத்தினாலும், அதிக ஆசையினாலும், சரியான முன்னேற்பாடுகள் இல்லாததாலும் நடந்தவைகள்தான் உனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கின்றன. ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். பயத்தோடு வாழ்கிறவன்தான் கடனோடு இருப்பான். தைரியத்தோடு எதிர்கொள்பவன் பின்னாளில் செல்வந்தனாவான். நீ ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் உட்கார்ந்து யோசி. உன்னிடம் எவ்வளவு கடன் உள்ளது? இப்பொழுது உன்னிடம் எவ்வளவு வருமானம் உள்ளது? உன்னுடைய தேவை எவ்வளவு? உனக்கு தேவை இல்லாதது எது எது? உன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் உனக்கு வந்துவிட்டால் 50% கடன் உன்னை விட்டு விலகிவிடும். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். தினமும் காலையில் எழுந்து சொல், நாளை நான் பணத்தை அதிகமாக சம்பாதிப்பேன், ஆனால் இன்று நான் அதிகமாக செலவு செய்ய மாட்டேன். இதுதான் நீ செய்ய வேண்டிய முதல் பூஜை. உன் கைகளை நான் பிடித்துக் கொள்கிறேன், ஆனால் நடந்து செல்வது உன் கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு நீ நடை போட ஆரம்பித்தால் பிரச்சனைகள் விலகி பணம் உன் பக்கம் வரும். மனதில் வைத்துக்கொள், பணம் கடவுள் இல்லை, ஆனால் கடவுள் உன் மனதில் இருந்தால், நீ ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் பணம் உன்னை தேடி வரும். கடன்கள் தீரும், உன் பயமும் தீரும். இன்று முடிவெடு, தேவைக்கு அதிகமாக செலவு செய்ய மாட்டேன் என்று. மனதில் வைத்துக்கொள், நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கை, பொறுமை உன்னுடன் இருந்தால் உன்னுடைய கடனும் தீரும், நீ இழந்ததை மீட்டெடுப்பாய். ஓம் சாய்ராம். இது உங்களோட கடனை தீர்க்கும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல நானும் ஜெயிப்பேன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.